அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. திமுக ஆட்சி தமிழகத்துல எப்ப வந்தாலுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிரும். அது மட்டும் நல்லா தெரியுது. ஐயா ஓபிஎஸ் அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்ல. அத நீங்க கவனத்துல எடுத்துக்கங்க. பல இடங்கள்ல கொலை, கொள்ளை நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி ஒரு அறிக்கையின் மூலியமாவே சொல்லிட்டு வர்றாங்க. திமுகவினுடைய அரசு எதையுமே கண்டுக்கிறது இல்ல. நேர்மையின் குரல் நேயர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே தான் தமிழகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யறதில்ல. தன் மீது வழக்குகள் இருக்கு, அந்த வழக்குல இருந்து தன் தப்பித்தால் போதும், தமிழக மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பயணிச்சிட்டு இருக்கிறார். ஆனா அம்மா அவர்களிடத்துல அரசியல் பயின்றவர் இல்லையா கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள். அதனால மக்களுடைய நலன்ல என்னைக்குமே அக்கறை செலுத்தக்கூடியவர். அதே மாதிரி ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக எந்த ஒரு தவறு செய்தாலும் இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் காலகட்டத்தில் அவர்கள் சரியாக செயல்படாவிட்டாலும் சுட்டி காண்பிப்பதை தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறார் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள். அப்படித்தான் தற்பொழுது தமிழகத்துல திமுக ஆட்சி என்றாலே தொடர்ச்சியா மக்கள் விரோத போக்கு தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் வன்முறையா இருக்கும். அது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல இருந்து தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய காலம் வரை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தினுடைய வாயிலே வச்சு வெட்டப்படுகிறார். ஒரு பள்ளி ஆசிரியை பள்ளி வளாகத்திற்குள்ளேயே வைத்து தாக்கப்படுகிறார். ஒரு இளம் பெண் அயனாவரத்துல ஒரு இளம் பெண் சாலை ஓரமா நடந்து போறாங்க. அந்த பகுதியா ஒரு இளைஞர் விரட்டி விரட்டி அந்த பெண்மணிய தாக்குறாங்க. அதற்கு முன்பு பார்த்தோம்னா பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்படி அரசியல்வாதிகள் முதல் வழக்கறிஞர்கள் வரை, பள்ளி ஆசிரியை வரை, சாதாரண இளம் பெண் வரை பார்த்தோம் அப்படின்னா எங்கு பார்த்தாலும் வன்முறைகள் தலைவிரித்தாடுகிறது. சட்ட ஒழுங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இன்னைக்கு முதல்வர் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல தானே காவல்துறை இருக்கிறது. அப்ப எப்படி வைத்திருக்க வேண்டிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமா நடக்குதோ அந்த இடத்துல அதிகமான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதானே. அப்ப இது எதுவுமே செய்ய மாட்டோம், எங்களுக்கு நீங்க வாக்கு போட்டீங்களா, நாங்க பணம் சம்பாதிப்பதையும் எங்கெங்க இருந்தெல்லாம் எங்களுக்கு வருமானம் வருகிறதோ அந்த வேலையை மட்டும் தான் பார்ப்போம், மக்களுடைய நலனை நாங்க கவனம் செலுத்த மாட்டோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களுடைய அரசு இறுதியாக ஆட்சியில் இருந்தது இந்த 2021 முதல் 2026 வரைதான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்களே உருவாக்கிட்டீங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்ற கையாளாதவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப எளிமையா இருக்கு. ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை அதை சுட்டி காட்டுற இடத்துல எதிர்கட்சி சரியா செயல்படல அப்படிங்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா அதுதானே உண்மை. நிதர்சனமான உண்மை தானங்க. ஒரு ஆளும் கட்சி சிறப்பா செயல்படணும்னு வைங்களேன், சிறப்பா செயல்பட வேண்டும்னா அதுக்கு எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சிறிய தவறு செஞ்சா கூட அது மிகப்பெரிய அளவுல அரசியலாகும், மக்கள் இடத்துல பிரளயமா வெடிக்கும். அந்த அளவுக்கு எதிர்கட்சி கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு பயம் ஆளும் கட்சிக்கு இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த ஆட்சி நல்லாட்சியாக தமிழகத்துல நடைபெறும். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏதாவது ஒரு வார்த்தை திமுகவுக்கு எதிராக ஏதாவது பேசுறாரா? இல்ல பொதுவெளியில சொல்ற நான் பேசுறத பூரா மீடியாவில காமிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. சட்டப்பேரவைக்கு உள்ள போய் ஆளுங்கட்சி இருக்க திமுகவை எதிர்த்து உங்களுடைய கேள்விகளை தொடுங்க, முன்வைங்க. எதுவுமே செய்ய மாட்டாரு. இங்க வெளியில ஒரு படம் காமிக்கிறதோட சரி, நானும் ஒரு எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு. அப்படி நாங்க முன் வச்சோம்னா எங்க மீது வழக்குகள் எல்லாம் பாத்துச்சுன்னா அப்ப நாங்க எப்படி பொதுச் செயலாளரா இருக்கிறது? அப்ப நாங்க திமுகவுக்கு சாதகமா போனாதானே நாங்க பொதுச் செயலாளர் இருக்க முடியும். சரி, அப்படி பொதுச் செயலரா நீங்க இருந்துருவீங்க, அப்புறம் ஆளுங்கட்சியா வர வேண்டாமா? அம்மா அவருடைய ஆட்சி மீண்டும் 2027 ஆட்சி அமைய வேண்டாமா? எங்களுக்கு ஆளுங்கட்சியா வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நாங்க எப்போதுமே எதிர்கட்சியா நாங்க இருந்துக்கிறோம். நாங்க தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது? அது கரெக்ட் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடு இப்ப நீங்க சொல்றதுதான் காமிக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? திமுக எதிர்த்து எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துடக்கூடாது. திமுக அரசுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சா, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிடணும். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறதா, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிடணும். இப்படித்தானே போயிட்டு இருக்கிறாரு. இப்படியே போனீங்கன்ற காரணத்தினாலதான் உங்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில டெபாசிட் போயிருச்சு உங்களுக்கு. நீங்க ஒரு ஆளுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு உங்க அவருமே போராட்டம் பண்ணிருக்காருல்ல, எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்க எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறதுனால ஒரு கருப்பு சட்டை அணிந்து வள்ளுவர் கோட்டை முன்னாடி நினைக்கிறேன் அதெல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்கல்ல. அது ஆளுங்கட்சி எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்காங்க. அதைத்தான் சொல்றோம். உங்களுடைய தேவைக்கு, உங்களுடைய பதவி சுகத்திற்கு, உங்களுடைய நலனிற்கு நீங்க போராட்டம் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு வாக்களிச்சாங்களே தமிழக மக்கள், அவங்களுக்கான என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? கள்ளக்குறிச்சியில பிரச்சனை வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் குடித்து 64, 65 உயிர்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவல நிலை. அது எவ்வளவு பெரிய குற்றம், எப்படி கள்ளச்சாராயம் இந்த அளவுக்கு தலைவரித்து ஆடுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்று சட்டமன்றத்தை முடக்கி இருந்திருக்கலாம், சட்டமன்றத்துல கேள்வியில தொடுத்திருந்திருக்கலாம். அதை செய்யாம ஒரு வாகனத்தை கொண்டு வச்சுக்கிட்டு அதுல உணவு இருந்துச்சா என்னன்னு தெரியல, கேரவன் இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம் இருந்தது. அதுதான்
ஒரு போராட்டத்துக்கு ஒரு கேரவன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியா இருக்கும்போதுதான். ஒரு நல்ல எதிர்க்கட்சியா இருந்தா 66 பேரு விசச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியை செத்துருக்காங்க. இந்நேரம் அரச வந்து ஸ்தம்பிச்சு வச்சுக்க வேணாமா? அதான் சொல்றேன். தமிழ்நாடு பூரா நீங்க போராட்டம் அறிவிச்சிருக்கலாமே. ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களையும் நீங்க போய் போராட்டம் பண்ணுங்க. இன்னைக்கு திமுகவுடைய அரசு செயல்பாடு எப்படி இருக்கு? 65 உயிர்களை காவு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? அன்னைக்கு ஒரு நாள் அந்த 65 பேரோட இழப்ப தன்னுடைய ப்ரமோஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. கேரவனை கொண்டு வந்து அங்க வச்சு அவர் என்ன பண்றாரு? இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்களையும் தன் பக்கம் திருப்பி, நான் பாருங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேரவனுக்கு போய் ஓய்வு எடுத்துட்டு வேணுன்ற உணவை சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்த நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பட்டினி போட்டதுதான் மிச்சம். எந்த ஒரு பலனும் இல்ல. அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இல்ல அது நான் வந்து பொதுச் செயலாளர் என்கிட்டதான் இருக்கு அதிமுக. நான் தாங்க வந்து இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்கேன். பாத்தீங்களா, நான் வந்து மிகப்பெரிய அளவுல போராட்டம்லாம் நடத்துறேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து தன்னை அடையாளப்படுத்துறதுக்காக அவர் அந்த போராட்டம் நடத்தினாரு. இல்லைன்னா அதையும் செஞ்சுக்க மாட்டாரு. அதான் சார், மக்கள் என்ன இப்ப உங்களை நம்பிட்டாங்களா? ஆமாங்க, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம கூட நிக்கிறாருன்னு சொல்லி இப்ப நம்பிட்டாங்களா? அவரே ஒரு பப்ளிசிட்டி பைத்தியங்க. தனக்கு பப்ளிசிட்டி வேணும்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் ரோட்டு கடையில, டீ கடையில உட்கார்ந்து பேசக்கூடிய மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அவர் நல்ல மனிதராக இருந்தால் இப்ப பாருங்க இத்தனை பேர் இறந்திருக்காங்கல்ல. ஒரு கட்சியினுடைய தலைவர் இறந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு வக்கீல் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தின் வாயிலே வச்சு வெட்டப்பட்டிருக்கிறார். ஒரு ஆசிரியை பள்ளியிலே போய் தாக்கி இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மனிதர் எப்படி அமைதியாக இதை கடந்து போறாங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்க. போலீஸ் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? காவல்துறை வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க? முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல வர்றாங்கல்ல. அப்ப முதலமைச்சர் அவர்களுடைய நிர்வாக திறனற்றதன் காரணமாக தான் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் ஈடுபடுதுன்னு சொல்லிட்டு நேரடியாக முதல்வர் அவர்களை விமர்சித்திருக்க வேண்டாமா? அவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுத்திருக்க வேண்டாமா? என்ன செஞ்சுட்டு இருக்காரு? எந்த வேலையும் செய்யறது இல்லைங்க. கட்சி கைப்பற்றணும். கட்சிக்கு நான் தான் தலைமையா இருக்கணும். அதுல மட்டும் குறிக்கோளா இருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி. என்னன்னா கட்சியை கைப்பத்தி நம்ம வச்சுக்கிறணும். நம்ம வந்து பொதுச் செயலா இருந்துக்கிறணும். கட்சி எப்படி போனாலும் கவலை இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அவர் வந்து இருக்காரு. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களுடைய எதிர்ப்பு அரசியலே தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர எதிர்துருவ அரசியலா இருக்க திமுக எங்க அரசியல் பண்றாரு? அரசியல் பண்ணவே மாட்டேங்கிறாரு. இவர் இது போன்ற தன்னுடைய நலன் சார்ந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் பண்றது காரணத்தமா தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்றுருச்சு. என்டிஏ கூட்டணி 2வது இடத்திற்கு வந்துட்டாங்க. ஏறக்குறைய வந்துட்டாங்க. 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னாலே, அப்ப அந்த இடத்துல யாரு 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க? திமுகவுக்கு மாற்றா யார் வந்திருக்காங்க? என்டிஏ கூட்டணி வந்துருச்சு. அப்ப இவர்களுடைய வளர்ச்சிக்கு பூரா உறுதுணையாக இருக்கக்கூடியது யாரு? எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு அரசியல் அறிவு இல்லாத ஒரு மனிதர். அதைத்தான் நான் சுட்டி காண்பிக்கிறது நடந்து முடிந்த தேர்தல்கள். இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து 27ஆம் தேதி தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து சென்னையில நடத்துறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்ப இருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியாதுன்னா, கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக வந்து சரியா செயல்படல அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியுது. உறுதியாக வருகின்ற 27ஆம் தேதி அன்று மாவட்ட கழக செயலர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார். கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர் ஐயா பண்ருட்டியார் அவருடைய தலைமையில அது நடைபெற இருக்கிறது. கண்டிப்பாக பல முக்கியமான விஷயங்கள் வந்து அங்க விவாதிக்கப்படும். பல முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்படும். ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு 2 மாதத்திற்குள்ளாக ஊரக உள்ளாட்சி தேர்தலானது நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இதற்கு முன்பு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை காரணமாக மிகப்பெரிய அளவுல அதிமுக நிர்வாகிகள் தோல்வி அடைஞ்சாங்க, வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சாங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல். அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல நம்மளுடைய நிர்வாகிகளை மிகப்பெரிய அளவுல நிப்பாட்டி வெற்றி பெற வைத்து பல்வேறு பொறுப்புகளை அவங்கள வாங்க வைக்கும் பொழுது அவங்க ஊக்கப்படுவாங்க, உற்சாகம் அடைவாங்க. அப்ப அந்த ஊக்கமும் உற்சாகமும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நமக்கு உந்துதலாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நம்ம புறக்கணிச்சிடலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எப்படி புறக்கணிச்சுமோ அதே போல மொத்தமா புறக்கணிச்சிட்டோமாக்கு திமுகவுக்கு செலவாது கம்மியாகும். அவங்க அண்ணன் போஸ்டா கூட ஜெயிச்சுட்டு போட்டோம், நம்ம அந்த களத்துக்குள்ளேயே போவேன்ற மாதிரி அவர் இருக்கிறாரு. ஐயா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நிர்வாகிகளை முதல்ல வந்து ஊக்கப்படுத்தணும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க, தொய்வடைஞ்சிட்டாங்க. அதற்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோம்? கட்சியை கைப்பற்ற போவதற்கான அடுத்த கட்ட நடைமுறைகள் என்ன? நம்மளுடைய வழிவகைகள் என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தி பல முக்கியமான முடிவுகள் அங்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மோகன். நன்றி.